கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 41ஆம் சங்கீதத்திலே 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று நான் அறிவேன் என்று சொல்லி வேதத்தில் தாவீதுடைய சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சத்துரு என்னை மேற்கொள்ளாததினால, சத்துரு எனக்கு விரோதமாய் வருகிற சத்துரு, என்னுடைய விரோதி என்னை மேற்கொள்ளாததினால நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் தாமே நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவர் நம்ம நேசிக்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு நல்ல தெய்வம். எல்லா அன்பும் மாறினாலும் தேவ அன்பு ஒருபோதும் மாறாது. நம்முடைய அன்புனால் கிருபையினால் ரட்சித்த நல்ல தேவன். ஆகவே வேதத்தில் வாசிக்கிறோம், நீர் என்மேல் பிரியமாக இருந்தபடியினால என் சத்துரு என்னை மேற்கொள்ளலை, பிரச்சனை என்னை மேற்கொள்ளலை என்பதற்கு அடையாளம் நீர் என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவர் தாமே அந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மேல் தீராத அன்பு வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு காரியமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தாலும், ஆனால் நீங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய கிருபை இன்னைக்கு வரைக்கும் தாங்கி கொண்டிருக்கிறது. ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இவ்வளோ பிரச்சனை எப்படி நான் கடந்து வந்தேன், இதெல்லாம் எப்படி நான் கடந்து வர முடிந்தது, இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்தது. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மேல் பிரியமாக இருந்ததுனால எந்த விதமான போராட்டமும் பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியலை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தொடர்ந்து கூட சங்கீதம் 18 அந்த 19 கூட நாம் வாசிக்கிறோம். 18, 19 நம்ம அந்த வசனத்தை கூட வாசிக்கிறோம். அதாவது, அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடினால என்னை தப்பு வைத்தார். கர்த்தர் அவர் என்மேல் பிரியமாக இருந்ததுனால அவர் எல்லா இக்கட்டுக்கு என்னை தப்பு வைத்தார். அவர் என்னை விசாலமான இடத்துக்கு அவர் என்னை கொண்டு வந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி மேலே வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடினால, அவர் உங்களை விரும்புகிறபடினால, அவர் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறதுனால எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறவராக, அவர் உங்களை விடுவிக்கிறவராக, அவர் உங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருகிறவராக, அவர் உங்களுக்கு ஆதரவாக, அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு நல்ல தெய்வம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தார், அந்த நல்ல தேசத்தை நமக்கு தருவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால, உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறதுனால நிச்சயமாக எந்த போராட்டம், எந்த பிரச்சனையும், நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து எல்லாவற்றிலையும் அவர் உங்களை தப்புவித்து விசாலமான இடத்துக்கு அதை கொண்டு வருவார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இந்த பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீ நேசிக்கிற கர்த்தர், நீர் பிரிய வைத்திருக்கிற கர்த்தர். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அன்பாக இருக்கிற தேவன். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.